गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. பக்தி பிஹைண்ட் குட் நேயர்களுக்கு வணக்கம். கணபதி மடியிலே அமர்ந்திருக்கும் கிருஷ்ணர் கோவிலை பற்றி இன்று பார்க்கலாம். இக்கோவில் கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் மள்ளியூர் என்ற இடத்திலே உள்ளது. இங்குள்ள மகா கணபதி ஆலயத்திலே விநாயகரின் மடியில் குழந்தை வடிவிலாகிய கிருஷ்ணர் அமர்ந்திருக்கும் அற்புத காட்சியை கண்டு தரிசிக்கலாம். இந்த தரிசனம் வேறு எந்த ஆலயத்திலும் கிடைக்காத சிறப்பு கொண்டதாக உள்ளது. இக்கோவிலின் தல வரலாறு என்னவெனில், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கணபதி மீது பக்தி கொண்ட ஒருவர் கணபதி சிலையை நிறுவி வழிபட்டு வந்தார். ஆரியப்பள்ளி மனை, வடக்கேடம் மனை என்று இரு குடும்பத்தினர் அந்த கணபதி சிலையை சுற்றி கட்டிடம் கட்டி பராமரித்து வந்தனர். பிற்காலத்திலே அந்த இரு குடும்பத்திலும் வறுமையும் துன்பங்களும் ஏற்பட அவர்களால் அந்த கோவிலை பராமரிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. கோவிலின் மேற்கூரை இல்லாத நிலையிலும் அவர்கள் அங்கிருந்து கணபதியை தொடர்ந்து வழிபட்டு வந்தனர். அவர்களின் மரபு வழியிலே வந்த சங்கரன் நம்பூதிரி என்பவர் குருவாயூரப்பன் மீது மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தார். அவர் தினமும் அங்கிருந்த கணபதி கோவிலின் முன்பு அமர்ந்து வேதவியாசரின் கிருஷ்ணரின் பெருமைகளை சொல்லும் பாகவதத்தை பாராயணம் செய்து வந்தார். பின்னாளில் அவர் குழந்தை வடிவிலாகிய கிருஷ்ணர் சிலை ஒன்றை செய்து கோவிலில் இருந்த கணபதியின் மடியிலே வைத்து வழிபடத் தொடங்கினார். அதன் பின்னர் அந்த கோவிலிலே வழிபட்டு வந்த இரு குடும்பத்தின் மரபு வழியினரும் வறுமை நீங்கி வளம் பெற்றனர். கோவில் புதுப்பிக்கப்பட்டு அனைவரது வழிபாட்டுக்கும் கொண்டு வரப்பெற்றது என்று இந்த ஆலயத்தின் தலவரலாறு சொல்கிறது. இந்த கோவில் கருவறையிலே அமர்ந்த நிலையிலே இருக்கும் கணபதியின் மடியிலே குழந்தை வடிவிலாகிய கிருஷ்ணர் அமர்ந்திருக்கிறார். ஆலய வளாகத்திலே சாஸ்தா, பகவதி, அந்தி மகாகாலன், பிரம்ம ராட்சசன், ஆய யட்சி ஆகியோருக்கு சந்நிதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்திலே கணபதி மற்றும் கிருஷ்ணர் ஆகியோருக்கான சிறப்பு நாட்களிலே எல்லா வழிபாடுகளும் அபிஷேக ஆராதனைகளும் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. நோயிலிருந்து விடுபட விரும்புபவர்களுக்கு தடி நைவேத்தியம் எனப்படும் பச்சரிசி மாவு படைத்து வழிபடுதல், குழந்தை பேற்றுக்காக பால் பாயசம் படைத்து வழிபடுதல், முன்னோர் வழிபாட்டுக்கு அதாவது பித்ருக்கடனுக்கு சதுர்த்தியூட்டு எனப்படும் சோறு காய்கறி படைத்து வழிபடுதல், திருமண தடை நீங்க செவ்வாய் வெள்ளி ஆகிய இரு நாட்களிலும் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் பழமாலை வழிபாடு என்ற சிறப்பு வழிபாடுகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது. இந்த சிறப்பு வழிபாடுகளிலே கலந்து கொள்வதற்கு முன்பதிவு கண்டிப்பாக செய்ய வேண்டும். மேலும் வழிபாட்டு பொருட்கள் அனைத்தையும் கோவிலிலே பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளியில் இருந்து கொண்டு வரப்படும் பொருட்களை கோவில் வழிபாட்டுக்கு அனுமதிப்பது இல்லை. இந்த திருத்தலத்திலே ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை மாதம் முதல் நாளில் தொடங்கி தை முதல் நாள் வரையிலான ஐயப்பனுக்குரிய மண்டல வழிபாட்டு நாட்களிலே விளக்கேற்றுதல், புஷ்பாஞ்சலி மற்றும் மாலை வழங்குதல் போன்ற நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. தை மாதம் மூல நட்சத்திர நாளிலே பாகவத சப்தக யஜ்ஞனம் என்னும் சிறப்பு நிகழ்வு நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இக்கோவிலிலே 8 நாட்கள் நடைபெறும் ஆண்டு திருவிழா சித்திரை முதல் நாள் வரும் விசு திருவிழா நாளிலே வண்ணமயமான ஆராட்டு விழாவோடு நிறைவடைகிறது. இந்த கோவிலில் ஐயப்பனுக்கான மண்டல வழிபாட்டு நாட்களிலே கணேச சங்கீத உற்சவம் என்னும் பெயரிலான இசை திருவிழா நடைபெறுகிறது. இக்கோவில் கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் குருபந்தரா என்ற ஊருக்கு அருகே இருக்கிறது. மள்ளியூர் திருத்தலம். இத்தலத்துக்கு கோட்டயம், எர்ணாகுளம் ஆகிய இரு நகரங்களில் இருந்தும் பேருந்து வசதிகள் இருக்கின்றன. இந்த ஆலயம் தினமும் காலை 5 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். நேயர்களே, நீங்களும் கேரளா செல்லும் பொழுது இத்திருத்தலத்தை சென்று தரிசித்து கணபதி மற்றும் கிருஷ்ணரின் அருளை பெற்று வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.